கோவம் இருக்கு மனுஷனா இருக்கும் கோவம் இருக்கு கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டணும், கோவம் இருக்கு, அடிக்கணும்னு கோவம் இருக்கு. என்ன செய்வீங்க? போயிட்டு எல்லாத்தையும் மனசார பாத்ரூம்ல திட்டிட்டு மூஞ்சியை கழுவிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போராட்டத்தை பண்ணிட்டு போகணும். கோவம்லாம் இல்லாமலாம் இல்லை, நிறைய கோவம் இருக்கு, நிறைய ஆத்திரம் இருக்கு, கோவம் இருக்கு. வந்து 8% 4% ஆயிடுச்சு. இந்த மக்களுக்காக ஏன் உழைக்கணும்? என்னடா நீ எத்தனை வாட்டி உழைச்சாலும் அது நீங்க அவ்வளோ மாசமா உழைச்சிருக்கீங்க, அந்த உழைப்பெல்லாம் வீணா போச்சு அப்படின்ற எமோஷன் இருக்கா? இல்லை, ஒரு அப்பாவுக்கு மகன் மேலே ஒரு கோவம் வரும். அப்பா வந்து மகனை வந்து நல்லபடியாக வளர்த்துறணும், அப்பா மகனுக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்கணும், நல்ல ஒரு எதிர்காலத்தை கொடுக்கணும், அவனுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வந்து மகனுக்காக கஷ்டப்படுவார். ஆனால் அந்த மகன் வந்து அப்பாவினுடைய தனக்காகத்தான் அப்பா உழைக்கிறாரு, தனக்காகத்தான் அப்பா கஷ்டப்படுறாரு அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி மகன் வந்து அதிகமாக ஒரு குறும்புத்தனம் பண்ணுறது, சேட்டை செய்கிறது இயல்பு தான். இதுக்காக மகன் வந்து அப்பாவோ அம்மாவோ மகனை கை விட்டுருவாங்களா? நம்ம சொல்கிறத நம்ம பிள்ளை கேட்கல அப்படின்றக்கா கை விட்டுருவாங்களா? நீங்கள் சொல்லுங்கள், விட்டுருவாங்களா? விட மாட்டாங்க. திட்டிட்டு கூட, அடிச்சுட்டு கூட, வஞ்சிட்டு கூட, ஒரு 10 நாள் பிரிஞ்சு இருந்துட்டு கூட திரும்ப பிள்ளையை சேர்த்துக்குருவாங்க. பிள்ளையை திரும்பவும் அவங்களுக்கான எதிர்காலத்தை கொடுக்க தான் கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகளுக்கான வாழ்க்கைக்கு சரி செய்யத்தான் பார்ப்பாங்களே தவிர, ஒரு பெத்த பிள்ளை வந்து தப்பு செஞ்சிருச்சு, ஒரு பெத்த மகனோ மகளோ தப்பு செஞ்சுட்டாங்க, அதனால் அவங்கள வந்து நம்ம தண்டிச்சிட்டோம், அவங்கள விட்டுட்டோம், அவங்கள தனிமைப்படுத்திட்டோம், அல்லது அவங்களோட எதிர்காலத்தை கண்டுக்கிறாம விட்டுட்டோம் அப்படின்னு எந்த ஒரு பெற்றவங்களும் விட்டுட்டு போக மாட்டாங்க. அதே மாதிரி தான் நாம் தமிழர் கட்சியும். நாம் தமிழர் கட்சி என்பதும் அண்ணன் சீமானோ அல்லது தேசிய தலைவர் பிரபாகரனை பின்பற்றக்கூடிய நபர்கள் எப்போதுமே அவங்களுக்கு ஒரு கோபம் இருக்குது, ஒரு ஆற்றாமை இருக்குது. அதுக்காக விட்டுட்டு போவோமானா விட்டுட்டுலாம் போக மாட்டோம். அப்படி விட்டுட்டு போகிற நபர்கள் இந்த மேடைக்கு வந்திருப்போமா? இன எழுச்சி நீங்கள் இப்படி யோசிங்க. நம்மளுக்கு வாக்கு செலுத்தாத மக்களை நம்ம வந்து பழிவாங்கன்னு நினச்சிருந்தா, நம்ம ஈழ மக்களை நம்ம வந்து நம்மளோட தொப்புள் கொடி உறவுகள் தானே, நம்ம தொப்புக்களோட உறவு நம்ம நினைச்சாக்கா அதை வந்து சரி இலங்கையில் நடந்ததானே அப்படின்னு விட்டுட்டு போயிருக்கலாமே. நம்ம யாராவது இங்கே வந்திருந்தவங்க யாராவது பாருங்க, கண்ணீரோட தான் அவங்களுடைய ஒவ்வொரு நிகழ்வினுடைய எதுவும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வீடியோ ஸ்டேட்டஸ் வைக்கலையும் சரி, ஒரு வீடியோ வந்து பார்க்கலையும் சரி, மொபைலில் இன்றைக்கி ஸ்டேட்டஸ் வைக்கும்போது அடுத்தவங்களோட ஸ்டேட்டஸை பார்க்கும்போதும் சரி, நம்ம வைக்கிற ஸ்டேட்டஸை பார்க்கும்போது கண்ணீரோட தான் பார்க்குறோம். நம்ம வந்து ஈழத்தில் நடந்ததானே, பக்கத்து நாடு தானே, அல்லது ஈழம் தானே அப்படின்னு நம்ம விட்டுட்டு போகலையே. அது நம்மளுக்கான வழியாக நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கான வழி, நாம பட்ட வழி, நம்மளுடைய உடன் பிறந்தவர்கள் பட்ட வழி, நம்ம குடும்பத்தினர் பட்ட வழியாக தான் நம்ம பார்க்குறோம், அந்த வேதனையில் பார்க்குறோம். அதற்காகத்தான் இத்தனை ஆண்டுகள் கழிச்சும் கூட இன்னமும் நம்ம அந்த தொடர்ச்சியாக அந்த கொடூரத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போய் சேர்க்கிறோம். இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2009 பிறந்த ஒரு பையனுக்கு இப்படி ஒரு இனப்படுகொலைனா என்ன, இதை நிகழ்த்தின காங்கிரஸ்னா என்ன, அதுக்கு கூட இருந்த திமுகனா என்னன்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான நிகழ்வுகள் ஏன் மே 18 என்ன, மே 18 என்ன மாதிரியான விடயங்கள் பேசப்படுது, எந்த இனத்தை இப்படி அழிச்சாங்க, எந்த அழிச்ச மக்கள் யாரு, செத்த மக்கள் யாரு, இதை பூராத்தையுமே வந்து அடுத்த தலைமுறைக்கு நம்ம கடத்திக்கிட்டு இருக்கோம். இப்படி இருக்கக்கூடிய நபர்கள், ஈழத்தில் நடந்த தவறுகளுக்காக நம்ம பண்ண நபர்கள் இங்க இருக்கிறத நம்ம விட்டுட்டு போயிட மாட்டோம். மக்கள் வந்து எப்பவுமே அப்படிதான் இருப்பாங்க. நான் தான் திரும்ப சொல்றேன், சின்ன பசங்க பெத்த பிள்ளைங்க எப்பவுமே குறும்பு செஞ்சுக்கிட்டு இருக்கு, சேட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்காக விட்டுட்டு போயிருமானா விட்டுட்டு போறது முறையில்லை. நாங்கள் விட்டுட்டு போக மாட்டோம். நாம் தமிழர் கட்சி ஒருபோதும் அந்த செயலை, நான் திரும்பவும் சொல்றேன், அடுத்த தேர்தலில் தோத்தாலும் இறைவனரால் ஜெயிச்சிருவோம். இந்த பிரபஞ்சம் கண்டிப்பா மாவீரர்களுடைய ஆத்மா, இந்த இறந்து போன ஈழ தொப்புள்கொடி உறவுகளுடைய ஆத்மா, அந்த 1,00,000 ஆத்மா கண்டிப்பா விட்டுறாது. ஒருவேளை அடுத்த தேர்தலில் தோத்தாலும் நாங்கள் எங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு கூட இந்த கட்சிக்காக, இந்த இனத்துக்காக உழைப்போமே தவிர ஒருபோதும் இந்த இடத்துல இருந்து இந்த போராளின்ற ஒரு குணாதிசயத்தை விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது. இது ரத்தத்திலேயே ஊறிடுச்சு, ஜீன்லேயே ஊறிடுச்சு. கண்டிப்பா இதை மாற்ற மாட்டோம், விட்டுட்டு போயிட மாட்டோம். கோவம் இருக்கு மனுஷனா இருக்கும், கோவம் இருக்கு, கெட்ட கெட்ட வார்த்தையில திட்டணும், கோவம் இருக்கு, அடிக்கணும்னு கோவம் இருக்கு. என்ன செய்வீங்க? போயிட்டு எல்லாத்தையும் மனசார பாத்ரூம்ல திட்டிட்டு மூஞ்சியை கழுவிட்டு வாயை கொப்பளிச்சுட்டு அடுத்த வேலையை பார்த்துட்டு போராட்டத்தை பண்ணிட்டு போகணும். கோவம்லாம் இல்லாமலாம் இல்லை, நிறைய கோவம் இருக்கு, நிறைய ஆத்திரம் இருக்கு, கோவம் இருக்கு. இதை விட இன்னொன்று என்னன்னா, எலெக்ஷனில் தோத்ததை விட அந்த தோத்தது வந்து கேட்பாங்களே, என்ன தம்பி இப்படி ஆகி போச்சா, தம்பி என்னன்னு இப்படி ஆகி போச்சானே, இந்த படுவாய் பயில இப்படி பண்ணிட்டாங்க. ஆனால் சொல்கிறவனே அப்படி தான் பண்ணியிருப்பேன். புரியுங்களா? நீங்கள் வீட்டில் ஓட்டு போட்டான பிறகு நீங்கள் ஊருக்குள்ளே போய் விசாரிச்சு பாருங்களேன். நான் இந்த இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் என்னுடைய சொந்த கிராமங்கள், என்னுடைய சொந்த பந்தங்கள், நண்பர்கள் அவங்கள்ட்ட விசாரிக்கும் போது, மச்சி நம்ம வீட்டில் வந்து தங்கச்சி வந்து விசிலுக்கு நம்ம கட்சிக்கு போட சொல்லிட்டு நம்ம மட்டும் தானே விசிலுக்கு போடலாம் போட்டு வந்து பார்த்தா பாப்பாவை விசிலுக்கு போட்டிருக்கியா அப்படிங்கிறேன். அப்படின்னா என்னன்னா, எல்லா பேருமே வந்து இவங்க திமுகவுக்கு போட்டுக்குருவாங்க, அவங்க அதிமுக போட்டுருவாங்க, நம்ம ஒருத்தர் மட்டும் விசிலுக்கு போடுவோம், அவங்க நாம் தமிழர் கட்சிக்கு போட்டுக்குருவாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மன இதில் ஒரு மாற்றத்துக்காக ஓட்டு போடுறோம்ன்ற நினச்சிட்டு அண்ணன் சீமானுக்கு 4 ஓட்டு விழுந்துற மாற்றம், இங்கிட்ட அண்ணன் விஜய்க்கு ஒரு 4 ஓட்டு போடுறோம்னு சொல்லிட்டு எல்லா பேருமே மாற்றி அண்ணன் விஜய்க்கு போட்டாங்க அப்படிங்கிறது மாதிரியான சூழ்நிலைகள் தான் நான் செவிவெளி செய்தியாக கேட்டது பூராமே இருக்குது. அதனால நம்ம என்ன செய்ய முடியும்? மக்கள் வந்து ஒரு, அதாவது விஜயனுக்கும் தெரியாது நம்ம எவ்வளோ பெரிய மாபெரும் வெற்றி பெறுவோம்னு. அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ கேண்டிடேட்டுக்கு உண்மையை சொல்லணும்னா, மக்களுக்கு வந்து எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு தெரியாது, அண்ணன் விஜய்க்கும் தெரியாது நம்மளுடைய எம்எல்ஏ கேண்டிடேட் யாருன்னு. இது வந்து மக்கள் வந்து அண்ணன் விஜயினுடைய முகத்தை பார்த்து ஏதோ கொஞ்சமாச்சும் ஓட்டு வாங்கட்டுமேனு போட்டாங்க. ஆனால் எல்லா பேருமே மாற்றி மாற்றி ஓட்டு போட்டாங்க. அதை பார்த்தாக்கா அண்ணன் விஜய் வந்து ஒரு பெரிய வெற்றியை வந்து அண்ணனுக்கு கொடுத்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, அவருக்கும் வாழ்த்துக்கள், அவருடைய அமைச்சரவைக்கும் அவருடைய சகாக்களுக்கும் வாழ்த்துக்கள்.